ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. 75 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த உண்மை கதை இது. கற்பனை கதை இல்லை, உண்மை கதை. தமிழ்நாட்டில் திருச்சி மாவட்டத்தில் லால்குடி தாலுக்காவில் ஒரு அழகான கிராமம். கரை உரண்டோடும் கொள்ளிடம், ஐயன் வாய்க்கால், எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு வயல், வாழை, கரும்பு, தென்னந்தோப்புகள், மா, பலா மரங்கள் நிறைஞ்ச கிராமம். அமைதியான வாழ்க்கை. இயற்கையாகவே கிராமத்து வாழ்க்கையே ஒரு அமைதியான வாழ்க்கை. இயற்கையான காற்று, வயல்லேருந்து விளைஞ்சு வர நெல், காய்கறிகள் எல்லாமே அருமையாக இருக்கும். கிராமத்து வாழ்க்கைங்கிறதே ஒரு அமைதியான வாழ்க்கை. நான் போன வாரம் ஒரு பிராமண குடும்பத்தில் நடந்த கதையை பற்றி சொன்னேன் இல்லையா? மீதியை இப்போ சொல்கிறேன். அவத்துக்கு யாரோ செய்வினை செஞ்சுட்டா கொடியிலிருந்த துணியெல்லாம் கிழிச்சு போட்டுவிடுமா, துணி எல்லாத்தையும் எரிய விட்டுவிடுமா. இதை யார் பண்ணுறா, இது எப்படி நடக்கிறது அப்படின்னு ஒன்றுமே புரியாது. புரியாத புதிராக இருந்தது அவளுக்கெல்லாம். அவள் ஆற்றுல இருக்கிற அரிசி, பருப்பு, மற்ற சாமான் எல்லாத்தையும் கிணத்துல கொண்டு போய் கொட்டிடுமா. அவளுக்கு சாப்பிட சாப்பாடே இருக்காது. ஆற்றுல சமையல் பண்ணினா அதில் மண்ணு தான் இருக்கும், சமைக்க முடியாது. யாராவது சாப்பாடு கொடுத்தா அதை எடுத்துகிட்டு வரும்போதே அதில் குப்பை மண்ணு தான் இருக்குமா, சாப்பிடவே முடியாமல் பண்ணிடும். இதெல்லாம் விட இது ரொம்ப கொடுமை. அவளோட பேத்தி வந்திருந்தா அந்த குழந்தைய ஆண்டவன் குழந்தைக்கு ஆயுசு கொடுக்கல போல இருக்கு, அவளை கிணத்துல போட்டு கொண்டு கொடுத்தான். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து ஆற்றுல அழகான கிருஷ்ண விக்கிரகமான அவளோட குழந்தை, சின்ன குழந்தை, அதையும் கிணத்துல போட்டு கொண்டு கொடுத்து. இதெல்லாம் எப்படி அவள் தாங்கிண்டா, அவளோட மனசு எப்படி இருந்ததுங்கிறத நினச்சி பார்க்கவே முடியாது. கண்ணுக்கு தெரியல யார் செய்யறா அப்படின்னு எதுவும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அவள் ஆற்றுல பூஜை ரூமுக்கு மட்டும் போகாதான். வீட்டு வெளியில் வந்தாட்ட அந்த ரூமை விட்டு வெளியில் வந்தாச்சுன்னா தன்னோட வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடும். எத்தனை மாந்திரீகம், எத்தனை பூஜை, எதுக்கும் அது அசையலை. அவள் கட்டிட்டு இருக்கிற புடவை, பாவாடை எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுடுமா. அவர்கள் பட்ட கஷ்டத்துக்கு அளவே கிடையாது. இன்னும் அவளை என்னென்ன கொடுமை பணி செய்ததுன்னு தெரியல. பல வருஷங்கள் அவள் இந்த பூதத்தோடு கஷ்டப்பட்டு இருந்திருக்கா. அவள்லாம் இதை எப்படி தாங்கிண்டா என்னங்கிறதே புரியல. அவர்கள் பண்ணாத பூஜைகள் இல்லை, மாந்திரீகங்கள் பார்க்காத இடம் இல்லை, அது எதுக்குமே தனியில. அவள் அடிக்கடி புதுக்கோட்டையில் சாந்தானந்த சுவாமிகள்னு இருந்தார், அவரை போய் பார்ப்பாளா. அதுக்கப்புறமா எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்ம மகா பெரியவா திருக்கோவிலூரில் ஞானானந்தகிரி சுவாமிகள்கிட்டையும் அடிக்கடி போவாளாம். இவாளோட அனுகிரகத்தால் அந்த தொல்லையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட அட்டகாசத்தை குறைச்சிட்டு தான். அவள் பகவானுக்கு நிறைய பூஜை பண்ணியிருக்கா. அவளோட நல்ல மனசு, தெய்வங்களோட அனுகிரகம், மகான்களின் அனுகிரகம் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த பூதத்தோட தொல்லை இல்லாமல் செஞ்சுடுத்து. அதுக்கப்புறமா அவள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்தாளாம். குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சு எல்லோரும் ரொம்ப நல்ல நிலைமையில் இருப்பதாக சொன்னான். யார் அந்த ஆற்றுக்கு இந்த மாதிரியெல்லாம் செஞ்சாலோ அவர்களோட வீடு ஒன்றுமே இல்லாமல் போயிடுத்தான். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் இல்லையா? அவளோட கதையை கேட்ட எனக்கு நெஞ்சே வெடிச்சிடும் போல இருந்தது. அந்த தம்பதிகளோட நிலைமையை எண்ணி பார்க்குறேன். அவர்கள்லாம் மனிதர்களா தெய்வங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு கிடைச்ச தகவல் இவ்வளவுதான். அந்த மாதிரி தாய் தந்தையை கிடைத்த குழந்தைகள் என்ன புண்ணியம் செய்தார்களோ. நன்றி, வணக்கம்.